அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மிகவும் மன உளைச்சலுடன் மனவேதனையுடன் இந்த பகிர்வை பகிர வேண்டிய நிலையில் உள்ளேன். இந்த எனக்கு நேற்று முந்தினால் இந்த 2 நாட்களும் நித்திரை இல்லாத நிலை இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் மன உளைச்சலாக இருந்தது. இந்த சில ஒரு ஒளிப்பதிவு ஒன்று எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒளிப்பதிவில் உள்ள விடயம் என்னை பெரிதும் பாதித்திருந்தது. அது என்னவென்றால், ஒரு கொமன் மீட்டிங் ஒன்றில் நடந்த சம்பாஷணை தான். என்னென்றால், அந்த ஒரு கொமன் மீட்டிங் ஒன்றிலே இந்த கள உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய வேலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைக்கு உரிய முறையில் அவர்கள் செய்த வேலையை அங்கு இருந்த மேலதிகாரிகள் பிரதம செயலாளரால் சிலாகித்து பேசப்பட்டு மற்றவர்களால் நகைப்புக்குரிய முறையில் அணுகப்பட்டிருந்தது. அதை கேட்கும் பொழுது மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளாகியிருந்தேன். உண்மையிலே நான் திட்டமிடல் செயலகத்துக்கு வந்து நான் இந்த ஆஃபீஸ் வேலையை செய்கிற உத்தியோகத்தராக வந்திருந்தேன். அந்த நேரத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருந்த வேலை இந்த கள உத்தியோகத்தர்கள் என்ற கோஆர்டினேஷன் வேலையை செய்ய சொல்லி, அந்த கோஆர்டினேஷன் வேலையை செய்யதான் எனக்கு அவர்களுடைய வேலையும் அவர்கள் செய்கிற வேலைன்ற தாற்பயம் அது இந்த மாகாணத்தின் திட்டமிடலுக்கு எவ்வளவு தூரம் அவசியமாக இருந்ததென்றதை, அது இந்த பொது நிதியை எவ்வளவு தூரம் பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் இந்த பொது நிதி வீண் விரயமாகாமல் பாதுகாக்கின்ற நிலைமையினையும் அந்த மானிட்டரிங் சிஸ்டம் தான் எனக்கு பிராக்டிக்கலாக விளக்க வைத்த ஒரு சம்பவமாக இருந்தது. அந்த நேரத்திலே சசிவர்தன் ஏடிபி அவர்கள் எனக்கு மேலதிகாரியாக இருந்தார். அவருடைய வழிகாட்டல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த நேரத்திலே நாங்கள் அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இருந்து ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்களுடைய அப்டேட்டட் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை அவர்கள் எடுக்கிறாருக்கு எவ்வளவு தூரம், எத்தனை கிலோமீட்டர், அதாவது யானை இடையில வந்தால் என்ன செய்கிறது, பண்டி இடையில வந்தால் என்ன செய்கிறது, சில இடங்கள்ல போய்க்குள்ள மோட்டார் சைக்கிளுக்கு காத்து போச்சேன்டா என்ன செய்கிறது என்றெல்லாம் இல்லாமல் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு சரியான ரிஸ்கியாகவும் சிலர் சென்று அங்கே போயிருந்த நேரத்திலே இவ்வளவு தூரம் போறியால் ஒரு 4 படத்தை போட்டு ஓடுங்கோவன், 2 படத்தை போட்டுட்டு விடாதீங்கோ, 3 மணித்தியாலம் பயணம் செய்யறியல், காட்டு பாதை எழுக்கலால போறியல், இவ்வளோ ரிஸ்கால போறியல், ஒரு கூட படங்களை எல்லா வியூலையும் போட்டால் அதில் இருந்து படத்தை செலக்ட் பண்ண உதவும்னு நாங்கள் கேட்கல. அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் அண்ணன் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குது, எங்களுக்கு 2-3 ஃபோட்டோவுக்கு மேலே அப்லோட் பண்ண, 2 படத்தை அப்லோட் பண்ணவே இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, டேட்டா இல்லாமல், டேட்டாவுக்கு கவரேஜ் இல்லாமல் அந்த இடங்கள்ல இருந்து தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை நீங்கள் கேட்ட உடனே தரணுமென்று இதை செய்கிறோம் என்று அவையின் கஷ்டத்தை சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை, அந்த பெண் உத்தியோகத்தர்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு இப்படித்தான் யாழ்ப்பாணம் கூடுதலாக அவுட் டிஸ்ட்ரிக்ட்களுக்கு பெண்களை போட்டு நாங்கள் அந்த நேரம் கஷ்டப்படுத்ததில்லை. அப்போ பெண் உத்தியோகத்தர்கள் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்றால், அவைகளுக்கு சில லோக்கல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்து அந்த வேலையை பார்த்து மானிட்டர் பண்ணணும். அதாவது சில கட்டுமான வேலைகள், சுடலைகள் அந்த நேரத்தில் கட்டுப்பட்டது. இந்த சுடலைகள் இருக்கிற இடங்கள் சரியான ஒதுக்குப்புறமான இடங்கள். அந்த நேரத்தில் அங்கே அந்த ஒழுங்குகளுக்குள்ளால, காட்டு பாதைகளுக்குள்ளால, அல்லது ஒரு காட்டுப்பாதை இல்லாட்டிலும் அது ஒரு ஐடியலான இடத்துக்குள்ளால போக வேணும். போய்கல அவைகளுக்கு ஒரு பெண்களுக்குள்ள பாதுகாப்பு இந்த மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் சில இடத்துல பொம்பளை பிள்ளைகள் தங்களை கணவன்மார்களின் உதவியோட அந்த இடத்த போய் பார்த்து படம் எடுத்து போட்டினோம். எங்களுக்கு அந்த வேலை எங்கே இருக்கோ அதை ரிப்போர்ட் பண்ணின பிறகுதான், அதுக்கு ப்ரோக்ரஸை பார்த்து தான், அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் அவைகளுக்கு நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்ற கட்டாயத்தில் இருந்தோம். அதாவது எந்த நிதியையும் வீணடிக்க கூடாதுன்ற அந்த பிரச்சனையில நாங்கள் இருந்தோம். அது அப்படி எல்லாம் இருந்தோம். அப்படியும் சில இடத்துல நீங்கள் போக
கஷ்டமாயிருக்கண்ணே என்ன மாதிரி என்றாலும் நான் உடனே நான் சொல்றேன், எனக்கு படம் இந்த நேரத்துக்குள்ள இந்த தேதியில இதுக்குரிய இன்றைக்கு உங்களோட டைரியில போட்ட மாதிரி படம் பெறாட்டி எனக்கு நான் அதை பற்றி கவனிக்க மாட்டேன். உங்களுக்குள்ள கஷ்டத்தை நீங்கள் மேலதிகாரியுடன் கதைத்து கொள்ளுங்க என்று கல் நெஞ்சத்துடன் கதைச்சது இன்றைக்கும் எனக்கு அந்த மனசுல இருக்கு. அப்ப இப்படியெல்லாம் வேலை செய்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், அவைகள் எப்படி வேலை செய்தவர்கள், இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அவைகளுக்கு எப்படி எதிர்ப்புகள் வருது என்றது இன்னொரு பக்கம். அதாவது சில இடத்துல மதகு காட்டி இருப்பினா அந்த இடத்தால தண்ணியே ஓடாது, சில இடம் ரோட்டுக்கு மேலால தண்ணி ஊற்றும். அந்த படங்களை எல்லாம் காட்ட சீஃப் செக்ரட்டரி, அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி அதுகளை எல்லாம் கேள்வி கேட்டிருப்பார். அப்போ அந்த இடங்கள்ல அது படம் பிடிச்சு காட்டி அது மக்களுக்கு போக வேண்டிய நிதி வீணடிக்கப்படுறது என்றது எல்லாத்தையும் அதை திருப்பி மாற்றி செய்தால்தான் சம்பளம் நிதி ஒதுக்கப்படும், இல்லாட்டி இந்த நிதி இந்த திணைக்களத்திலிருந்து அகற்றப்படும் என்று கடுமையான உத்தரவுகள் போயிருந்த காலங்கள் இருக்குது. அதே மாதிரி நெல்லுல தர திடல்கள் கட்டப்பட்டிருந்தது. அது ஐடியலான இடத்துல கட்டப்பட்டதை பற்றி ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பண்ணி இருந்தினா சில இடத்துல அந்த கட்டிடத்தில் வெடிப்புகள் இருக்கத்தக்கனாயே அவைகளுக்கு நிதியை கொடுக்கணும் என்று திணைக்களங்கள் வில்லங்கப்படுத்தி கொண்டிருந்த காலமும் இருக்கு. அப்போ கட்டிடம் வெடிப்பாக இருக்கத்தக்கனே அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மனச்சாட்சி இல்லாமல் நிதியை கொடுக்குறதுக்கு முயற்சித்த காலங்கள்லையும் இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் படங்கள் தான் இந்த நிதி வீணடிக்கப்படாமல் தடுத்திருந்தது. சில இடத்துல அதாவது பருத்தத்துறையில் கூட ஆஃபீஸின் ரேஞ்சுக்கு கீழே ஒரு இடத்துல டேர்ஃபிங் செய்யாமலே டேர்ஃபிங் எல்லாம் செய்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது, ஃபைனல் பேமெண்ட்டை தாண்டு கடுமையாக ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நின்று இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் இதுதான் ரிப்போர்ட், இதுதான் படம், இந்த படம் நான் அனுப்பித்தான் வைப்பேன், இந்த இதை பின்ன நாங்கள் திருப்பி போய் பார்த்து அந்த இடத்தை நானும் சேரும் போய் பார்த்து தான் அதில் உள்ள பிரச்சனைகளை பார்த்துட்டு நீங்கள் திருத்தி தான் தரணும், இல்லாட்டி நிதி இல்லையாண்டு அப்படி பல பேர் திணைக்கள தலைவர்களுக்கும் இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸால சரியான வில்லங்கமான நிலைமை இருந்தது. அப்படி இருந்தாலும் அவர்கள் பணிவுடன் இருந்த அளவுக்கு துணிவுடனும் இருந்தார்கள். ஏன் ஆளுநருடைய வேலையில கூட அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் ரிப்போர்ட் தரமாட்டேன் என்ற புறகிஞ்ச இருந்த உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகள் எல்லாம் குத்தி முறிந்தாலும் அவர் உண்மை நிலை இப்படி இருக்கீங்களா, இப்படித்தான் நான் தருவன், நீங்கள் என்ன கொடுக்கில் கொடுங்கோண்டு அப்படி துணிவாக இருந்த உத்தியோகத்தர்களும் இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அவைகளை படம் எடுக்கும் உத்தியோகத்தர்கள், நீங்கள் இவைகள் ஒரு ஆசிரியர் சேவைக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று இன்றைய பிரதம செயலாளர் என்று தான் சொல்லுவேன். எங்களுக்கு முன்னம் இருந்த பிரதம செயலாளர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். திரு ரங்கராஜா அவர்கள், அதுக்கு பிறகு பதிநாதன் சார் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அவர் தான் இந்த சிஸ்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார். ஐ ப்ராமிஸ் என்று இந்த முறையை கொண்டு வந்திருந்தார். அதுக்கு பிறகு எங்களுக்கு பந்துலா சார் இருந்தார், அவர் சிறப்பாக தான் செயல்பட்டிருந்தார். இப்படி எல்லாருமே அப்போ இந்த பதவிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை தான், பதவிக்குரிய கௌரவம் தான். தனிப்பட்ட ஒரு தனிநபராலே இந்த பதவியை குறைத்து மறைப்பிட முடியாது. இந்த தனிப்பட்ட ஒரு பிரதம செயலாளர் இப்பொழுது இருக்கிறவர் இந்த உத்தியோகத்தர்களை படம் எடுக்கும் உத்தியோகத்தர்கள் இவர்களால் இப்படி இவைகள் போய் வேற இதுக்கு போனாலும் பிரச்சனை அப்படி என்று அந்த ஒளிப்பதவியில் அவர்களை நையாண்டி செய்கிற மாதிரி இருந்தது. எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இது அவர்கள் வேறு வழியிலே எல்லாம் இந்த கருத்து பரிமாற்றங்களை மாற்றி வருவது எனக்கு அறிய கிடைச்ச உடனே அதனை முறியடிக்க வேண்டும். அதாவது உண்மையை வெளியிலே சொல்ல வேண்டும். இந்த கள உத்தியோகத்தர்களை யாரும் அகௌரவப்படுத்தக்கூடாது என்றது என்னுடைய தயவான வேண்டுகோள். அவர்கள் செய்த கடமைகள் எவ்வளவு சிறப்பானதுன்றது. இப்படித்தான் ரோட்டால தண்ணி போற இடத்துக்கு கான் கட்டாம விடுவார்கள். இப்படியெல்லாம் பொது நிதி சில இடத்துல பாதி துண்டு கட்டாமல் அதிகாரியினுடைய வீட்டு வாசல் வரையும்
ரோட்டு போடுறாக்காண்டி இன்னொரு தேவையான இடத்துக்கு ரோட்டை போடாமல் விட்டிருந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த கள உத்தியோகத்தர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். அப்ப அந்த உத்தியோகத்தர்களை இப்ப அது முந்தின காலம் அப்படித்தான், முந்தின அரசாங்கம் அப்படித்தான்.